ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு விக்கி மூவி வியூ. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற படம் லீடர் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். லீடர் இது வந்து லெஜண்ட் சரவணன் அண்ணாச்சியோட 2வது படம். இதில் வந்து அவர் தெளிவாக இருந்திருக்கிறாரு. என்னதான் ஒரு எமோஷன், என்னதான் ஒரு அழுக வர சீனாக இருந்தாலும், ஒரு டான்ஸ் ஆடுற சீனாக இருந்தாலும் ஒரு மீட்டருக்கு மேலே நான் நடிக்க மாட்டேன். ஏன்னா போன லெஜண்ட் படத்திலே என்னை வச்சு செஞ்சிட்டாங்க. அதனால இதுக்கு மேலதான், ஏதாவது கொஞ்சம் அளவுக்கு மேல என்னோட வாய் திறக்காது, என்னோட கை அசையாது, உடம்பு நகராது அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டுல தெளிவா இருந்திருக்காரு போல. அதனால படத்தோட ஆரம்பத்துல இருந்தே கடைசி வரைக்கும் ஒரு அட்டென்ஷனை கீப் அப் பண்ணியிருக்காரு. ஆனா சில சண்டை காட்சிகள்ல இவர் வந்து டூப் போடாதே நிறைய விஷயங்கள் வந்து பண்றாரு. அது நல்லாவே இருக்குது. இவரோட வயசுக்கு இவர் வந்து சூப்பராகவே பண்ணியிருக்காரு. சரி, ஓவராலா இந்த கதை வந்து எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, தூத்துக்குடியில ஒரு அப்பா மகளா வந்து வசிச்சுட்டு இருக்காங்க. அப்பா தான் லெஜண்ட் சரவணன், மகள் வந்து இருக்காங்க, அம்மா வந்து இறந்துட்டாங்க, தன்னோட மனைவி வந்து இறந்துட்டாங்க. அப்படி ஒரு வாழ்க்கை வந்து போய்கிட்டு இருக்கு. டெய்லி ஸ்கூலுக்கு வந்து விட போக அப்படி வந்துட்டு இருக்காரு. இவர் வந்து ஒரு நாள் வந்து திடீர்னு ஆண்ட்ரியா வந்து இன்ஸ்பெக்டரா வராங்க. அந்த இவர் என்ன பண்றாருன்னா, ஒரு கார் மெக்கானிக் ஷாப்ல மெக்கானிக்கா இருக்கிறாரு. அந்த மெக்கானிக், அதாவது அந்த ஷெட்ல விட்ட காரை வந்து வில்லனோட காரை கொண்டு போய் விடுறதுக்கு ஆர்பருக்கு போறாரு. அங்க பார்த்த ஆண்ட்ரியா இவரை வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு இவரை ஸ்பையா யூஸ் பண்றாங்க. கடைசியா தான் தெரியுது இவர் தான் ஆண்ட்ரியா ஸ்பையா யூஸ் பண்ணியிருக்காருன்னு. ஏன்னா இவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ராய் ஏஜெண்டா காட்டுறாங்க. அதுதான் இந்த படத்துல வந்து, அதாவது இன்டர்வல் ட்விஸ்டே வந்து அதுதான். அதனால இந்த படம் வந்து இன்டர்வலுக்கு மேல ஒரு பீக்கில் போயிருச்சு. இதுல வந்து ஏகப்பட்ட ட்ரெயின் சண்டைங்க, அதுக்கப்புறம் ஒரு கொரியன் படத்துல வர மாதிரி, அதாவது எல்லா வண்டியிலையுமே வந்து ஒரு புக்கு, ஒரு நோட்டு புக்கெல்லாம் கவர் பண்ணி துப்பாக்கி குண்டு போடாம தப்பிக்கிற சீனு, அதுக்கப்புறம் ட்ரெயின்ல வந்து அந்த வந்தே பாரத் ட்ரெயின்ல வந்து நடக்கக்கூடிய ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே வந்து மேக்கிங்கா ரொம்பவுமே சூப்பரா இருந்துச்சு. மொத்தத்துல இந்த படம் வந்து, அதாவது லெஜெண்ட்ல வந்து என்ன விட்டாரோ லீடர்ல புடிச்சிட்டாருன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. அதாவது யாருமே பழிக்க முடியாத ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அதுதான் இதுல வந்து ஒரு மெயினான ஒரு விஷயம். யாருமே இவரை வந்து நடிப்பை பழிக்க முடியாது. எமோஷனலா அந்த அளவுக்கு ஆகல. நான் முதையே சொன்ன மாதிரி எமோஷனலானதான் நீங்க ஓட்டுவீங்க, நான் எமோஷனல் ஆக மாட்டேன்டா அப்படின்னு தெளிவா இருந்திருக்கிறாரு. அதனால இந்த படம் வந்து ஓரளவுக்கு மேக்கிங்கா நல்லாவே வந்திருக்குது. துரை செந்தில்குமாரோட இயக்கத்துல எத்தனையோ படங்கள் வந்து கருடன், எதிர்நீச்சல், கொடி, இந்த மாதிரி படம் வந்து வரிசையில இந்த படமும் அவருக்கு வந்து ஒரு வெற்றி படம். லெஜண்ட் சரவணாவுக்கு ஒரு வெற்றி படம். அதனால இந்த படம் ஃபேமிலியா நீங்க வந்து தியேட்டர்ல போய் பார்க்கலாம், நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. ஒரு சில இடத்துல வந்து குபீர் சிரிப்பு வரக்கூடிய ஒரு சீன்கள்லாம் இருக்குது. அதை வந்து நீங்க தியேட்டர்ல பார்த்து கண்டுபிடிச்சுக்கோங்க. ஓவராலா இந்த படம் வந்து ஒரு மேக்கிங்கா, ஒரு சூப்பரான பொருட்செலவுல, ஒரு சூப்பரான ஒரு தயாரிப்புல, எந்த ஒரு விஎஃப்எக்ஸ் எதுவுமே தெரியாத அளவுக்கு ஒரு மேக்கிங்கா வந்திருக்குது. மொத்தத்துல இந்த படம் வந்து லோகேஷ் கனகராஜ் படம் எடுத்த படம் அந்த கூலியோடவே இந்த படம் வந்து ரொம்பவுமே சூப்பரா இருக்குது. மேக்கிங்கா நல்லா வந்திருக்குது. அதனால இந்த படம் ஒரு அட்டகாசமான ஒரு படம். தாராளமா இதை வந்து நீங்க தியேட்டர்ல ஒரு தடவை நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. என்னோட வீடியோ பிடிச்ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.